பாருங்க, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சோதரம் அங்கே 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே பாருங்க, ஆபிரகாமுக்கு விசுவாச சோதனை கூட உண்டாச்சு. விசுவாச சோதனை, முகங்குப்புற விழுந்து பாருங்க, இங்கே சாரால் சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறார். அப்பொழுதா முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறார். அங்கே சிரிக்கிறார் பாருங்க, ஆபிரகாம் சிரிக்கிறார். எனக்கெல்லாம் குழந்தை வருமா, எனக்கெல்லாம் எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லி, 100 வயசாச்சு எனக்கு, இனி எப்படி பிள்ளை பிறக்குமோ அப்படி சொல்லி சில நேரங்களில் அந்த அதாவது உள்ளான இருதயம் சந்தேகப்பட ஆரம்பிக்கும். லேலூயா லேலூயா. வாக்குத்தத்தங்களோடு கனவுகளோடு கூட 7 தரிசனங்கள் வாக்குத்தத்தங்களோடு கூட கனவுகளோடு கூட போன ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட சோதனை அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய தரிசன வாக்குத்தத்தம் நிறைவேறக்கான சூழ்நிலைகள் நம்முடைய உள்ளான மனசு ஒரு வேளை சோதனை அவிசுவாசத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் முடியுமா முடியாதா, இதெல்லாம் நடக்குமா நடக்காது, எப்படி நடக்கும், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா கட்டாயமாக நடக்கும். அதான் நான் முடிவில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், விசுவாச சோதனைகள், விசுவாச குறைச்சல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக வரும். லேலூயா. அப்போ அதே போல் பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள சோதர ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், அபிமெலேக்கு குழந்தை உண்டாகுது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அபிமெலேக்குக்கு குழந்தை உண்டாகுது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் நம்ம மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே அப்படின்ற ஒரு கவலை ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். லேலூயா லேலூயா. தரிசனமுள்ள மனுஷன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு தரிசனத்தோடு தன்னுடைய விசுவாச பயணத்தை ஆரம்பித்து போயிட்டு இருக்கிற ஒரு தரிசனமுள்ள மனுஷன் போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். எங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். லேலூயா. நாம ஜெபம் பண்ணி அநேகர் சுகமாவாங்க, நாம ஜெபம் பண்ணி அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நாம கால் வச்ச வீடு ஆசீர்வாதமாக மாறும், நாம கால் வச்ச வீடு செழிப்பாகும். லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அதுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் ஆசீர்வாதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட சோர்வு வந்திருக்கலாம். லேலூயா. சோர்வு வந்திருக்கலாம், எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, என் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் எனக்குள்ளே வரலையே சொல்லி. ஆனால் லேலூயா, அதை காட்டிலும் நான் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். இந்த ஊரே மூக்கு மேலே வரல வச்சு பார்க்குற அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். பொறுப்பா, கொஞ்ச நேரம் பொறு, இந்த விசுவாச பாதையில் இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஓடு, ஏற்ற நேரம் வரட்டும், ஏற்ற நேரம் வரும்போது உன்னை நான் உயர்த்து போகிறேன், உன்னை நான் கட்டாயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தூக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற வேலைக்காய் காத்திருந்தார். லேலூயா. சத்தத்தை விரித்த லேலூயா, சத்தத்தை தலையிலூயா. கவனிங்க, ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணார் அங்கே பார்க்குறோம். சோதரர் அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம ஒரே ஒரு சோதனை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை குழந்தை கொடுத்துட்டாரு, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாரு, ஆண் பிள்ளை பிறந்துருச்சு, சந்தோஷமான நிகழ்ச்சி. பார்க்க 100 வயசில் கர்த்தர் சொன்னது போல வாக்குத்தத்தின் படி சோதரர் குழந்தை கொடுத்துட்டார். ஈசாக்கு பிறந்துட்டார் நான் பார்க்குறோம். ஆனால் ஈசாக்கு பிறந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா அப்படின்னா இன்னும் வாக்குத்தத்தை நிறைவேறல. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், உன் சந்ததியின் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறல. ஆனால் ஈசாக்கு கர்த்தர் கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாலும் சோதரம், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்ற வாக்குத்தத்தை நிறைவேறினாலும் கர்த்தர் சொன்ன பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்னன்னா 22ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டு சொன்னேன்னு சொல்றார். கவனிங்களேன், இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்றத நாம் பார்க்க போறோம். இப்போ கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் சோதரம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தது வாக்குத்தத்தம் ஈசாக்கு பிறப்பா, ஈசாக்கு தான் உன் பிள்ளை அப்படின்ற வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல சோதரம், ஆபிரகாம் மூலமாய் திரளான ஜாதிகள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம் மூலமா திரளான ஜாதிகள், ஆபிரகாம் மூலமாய் திரளான ஜாதிகளை கொடுப்பேன். அதுதான் ஒரு நிறைவான ஆசீர்வாதம். 22ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம 22ஆம் அதிகாரத்துக்கு 1ஆவது வசனத்துக்கு வருவோமே. 22ஆம் அதிகாரத்துக்கு நான் சொன்னது போல அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும் வரைக்கும் ஆபிரகாம் பொறுமையோடு கூட போயிட்டு இருந்தாரு அப்படின்ற நான் பார்க்குறேன். கடைசியாக பாருங்க, இந்த சோதனை மாத்திரம் பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், இதுவரைக்கும் சந்தித்து வந்த தோல்விகளாக இருந்தாலும், கர்த்தர் மாற்றி ஆபிரகாமை கர்த்தர் சந்ததிகளை பெருக செய்த தேவன் நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றி நம்முடைய சந்ததிகளை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தோம். அத்தனை தடைகளை தாண்டி ஈசாக்கு பிறந்துட்டார். ஈசாக்கு பிறந்ததுக்கு முன்பதாக சோதனை வந்துச்சா அப்படின்னா கட்டாயமாக சோதனை வந்துச்சு.
அல்லேலூயா. நான் சொன்னது போல வாக்குத்தத்தம் இன்னும் பரிபூர்ணமாய் நிறைவேறல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பதாக 2ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, இதோ அடியேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இங்கே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் காண்பிக்கிற இடத்துல, நான் முன்குறித்திருக்கிற இடத்துல என்ன பண்ணு, பலி செலுத்து அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கடைசியா ஒரு சோதனை பாருங்க. ஆபிரகாம் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே 25 வருஷமா நான் தவம் இருந்து பெற்றெடுத்தேன், 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தார், 25 வருஷமா நெருக்கம் போராட்டம், கரெக்டா 100 வயசுல குழந்தை கொடுக்கிறார். ஒருவேளை இப்போ ஈசாக்குக்கு ஒருவேளை 12 வயசு அப்படின்னா 112 வருஷம் இது வரைக்கும் ஆண்டவரே என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வந்தீங்க, எனக்கு சந்ததிகளை பெருக செய்யும் சொன்னீங்களே, ஆனா பூமியில என் வம்சமெல்லாம் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, ஒருவேளை இந்த ஈசாக்கு ஒருவேளை நான் உங்களுக்கு பலி செலுத்திட்டா எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும்? அல்லேலூயா. சோதனையின் மேலே ஒரு சோதனை, சோதனையின் மேலே ஒரு சோதனை. இதுக்கப்புறம் ஆபிரகாம் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நிறைவேறதை நம்ம பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தை சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும், முழுசாக தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நல்லா கவனிங்களேன். தன் ஏக சுதன் என்றும் நேசகுமாரன் என்றும் பாராம ஆபிரகாம் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போய் கர்த்தர் குறிப்பிட்ட இடத்துக்கு காண்பித்த இடத்துக்கு என்ன பண்ணார், சோர்வோடு கூட. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுக்கு ஒருவேளை அந்த வயசுல 112 வயசா இருந்திருக்கலாம். வயதான காலங்களில் தள்ளாடுகிற முழங்காலோடு, தடுமாறுகிற கண்ணோடு, இருதயத்தில் பாரத்தோடு தான் ஏக சுதனை கூட்டிட்டு, வாக்குத்தத்தம் தவமிருந்து பெற்ற அந்த பிள்ளையை கூட்டிட்டு ஆபிரகாம் நடக்க ஆரம்பிக்கிறார். தான் குறிச்சிருக்கிற இடத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளோ நெருக்கம் இருந்திருக்கு பாருங்க. இந்த குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ சோதனைகளை தாண்டி வர முடிஞ்சிச்சு பாருங்க. பஞ்சம் உண்டாச்சு, பெஸ்ட்டை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, தரிசனத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போது அதையும் இழக்க போகிறோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இறுதிய பாரத்தோடு கூட ஆபிரகாம் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அல்லேலூயா. சத்தத்தை விட்டு அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், என் சந்ததியை பெருகு செய்வார் அப்படின்னா கட்டாயமாக பெருகு செய்வார். இந்த குழந்தையை ஒருபோது கர்த்தர் பலியிடவே விடமாட்டான்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதனால தான் 3 நாள் பிரயாணத்தில் சோர்ந்து போகாமல் அந்த மலையை நோக்கி, மோரியா மலையை நோக்கி ஆபிரகாம் தன் பிள்ளையோடு கூட நடந்து போக ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னா, ஏன்னா வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நான் சொன்னது போல அவர் நிறைவேற்ற கவனம் உள்ளவர் என்பதை அந்த ஆபிரகாம் தெரிஞ்சிருப்பார். அதனாலதான் பொறுமையோடு கூட, அந்த பாரத்தோடு, தள்ளாடுகிற முழங்காலோடு கூட கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போக ஆரம்பிக்கிறார். பாருங்க, அந்த 3 நாள் மலைப்பட்டணத்துக்கு என்ன பண்றாங்க, போக ஆரம்பிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்க சொல்றாங்க, பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, அங்க கட்டைகள்லாம் அடுக்கி ஈசாக்கையும் கைகால கட்டி அந்த பலிபீடத்தில் படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒருவேளை பாருங்க, கத்தி எடுத்து என்ன பண்ணார், வெட்டுறதுக்காக ஓங்க ஆரம்பிக்கிறார். 3 நாள் பிரயாணம், இருதயத்தில் பாரத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட, தள்ளாடுகிற முழங்காலோடு நடந்து போறார். ஆனால் 3 நாள் பிரயாணத்தில் பாருங்க அந்த இடத்துல சம்பவத்தை பாருங்க, வாசிக்கலாம். 10ஆம் வசனம் பாருங்க. பின்னும் ஆபிரகாம் தன் புருஷனை வெட்டும்படி, தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான ஒரு வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே சத்தத்தை ஆபிரகாம் இந்த பாருங்க 11ஆம் வசனத்தை சொல்றாரு, இதோ அடியேன். யோசிச்சு பாருங்க, 3 நாள் பிரயாணம், சோர்வு இருந்திருக்கும், பலவீனம் இருந்திருக்கும், அதோடு கூட இருதயத்தில் பல கேள்விகள் இருந்திருக்கும். பல கேள்விகள், என் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு, ஒருவேளை எடுக்க போறாரு, இது தேவ சுத்தமா இல்லை, ஏன் இப்படி பண்றாரு? சில நேரங்கள் என்ன பண்ணியிருப்பார், முறுமுறுப்பு இருந்திருக்கலாம். நம்மளா இருந்தா சந்தேகம் வந்திருக்கும், நம்மளா இருந்திருந்தா திரும்பி இப்போ மகன் வருவானான்ற யோசனை கூட இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம், கர்த்தரையே மறுதலிச்சுட்டு, போதுண்டா சாமி, எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்த பிள்ளையோடு நான் என்ன பண்ணுறேன், நீ இருக்கிற நாளெல்லாம் காலத்தை ஓட்டிக்கிறேன்ட்டு என்ன பண்ணியிருப்போம், திரும்பி கொண்டு போயிருப்போம். அப்படிதானே? லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை, விசுவாசத்தை விடலை. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லா தொழுகை செய்கிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. சரியா கர்த்தர் என்ன சொன்னாரோ, எந்த இடத்த சொன்னாரோ, எங்கே குறிச்சாரோ அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு கர்த்தர் இடத்துல விசுவாசத்தை விடாமல், அவருடைய பிரசன்ஸை விடாமல் கவனி. இதுதான் முக்கியமானது. தேவனோடு கொடுத்த கனெக்ஷன், தேவனோடு கொடுத்த தொடர்பு, தேவனோடு கொடுத்த அந்த தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை ஒருபோது இழந்து போகாமல், தேவனுக்கும் அவருக்கு இருந்த உறவை விடாமல், இதுதான் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்கான ஒரு முக்கியமான
ஒரு திறவுகளை நான் பார்க்கிறேன். நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை ஏன் சில நேரங்களில் நம்ம நிறைவேற்ற முடியல, பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, வாக்குத்தத்தை நிறைவேறக்குள்ள எத்தனையோ போராட்ட நெருக்கம் வரும். நமக்கும் தேவனுக்கு இருக்கிற, தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த உணர்வு, அதை கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையை விட்டுட்டு வெறுமையாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், ஓங்கி இருக்கிற கை ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்காம ஒருவேளை காது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா, ஆவியானவர் அவரோடு இடைப்படலை அப்படின்னா என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஓங்கின கை என்ன இருந்திருக்கும்? ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவிக்கு சாய்க்காதது, கர்த்தரோடு நம்முடைய கனெக்ஷன் சரியா இல்லாதபடினால, கர்த்தரோடு நம்முடைய ஆவிக்குரிய தொடர்பு சரியா இல்லாதனால தான் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை துக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிப்பார். அப்படிதானே ஈசாக்க பலி செலுத்த கர்த்தர் திட்டமுள்ளவர் அல்ல, ஆபிரகாமை சோதிக்க தான் செஞ்சார். சில நேரங்கள் நம்முடைய அப்படிதான் நம்முடைய வாக்கு தத்தத்தை சில நேரங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்காம சில நேரங்கள் நம்ம சோதரம் மதியீனமாக செய்யறதுனால சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாரோ அதே சத்தத்தை சோதரம் நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சோதரம் இருதயத்தில் பாரம் வந்தாலும், தேவனோடு கூட பேசுகிற உணர்வு, தேவனோடு கூட தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய உணர்வு, அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரோடு உறவாடுகிற அந்த உணர்வை சோதரம் அந்த ஆபிரகாம் விடாமல் இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் நம்மளாக இருந்திருந்தா அந்த தரிசனம் நிறைவேறாமல் போகிற காரணம் சில நேரங்களில் முறுமுறுத்திருப்போம், சந்தேகப்பட்டிருப்போம், கேள்வி கேட்டிருப்போம். ஏன்டவரே எனக்கு கொடுப்பன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திரும்ப எடுக்கிறீங்களே, ஏன் எடுக்கிறீங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. 25 வருஷமாக தவமிருந்து பெற்ற பிள்ளை திரும்பி போகும்போது இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஏன் ஆண்டவரை சொல்லி கேள்வி கேட்டு முறுமுறுத்து ஆண்டவரையே நம்ம துக்கப்படுத்தியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தரிசனமுள்ள மகன், தரிசனமுள்ள ஒரு ஊழியன் சோதர வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கவனமுள்ள தேவனை நோக்கி அல்லேலூயா எல்லா பொறுமையோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்படி விசுவாச பயணத்தில் கனப்படுத்தி ஆண்டவர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த முட்புதரில் மாட்டி வச்ச தேவன் அல்லேலூயா கட்டாயமா ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. சத்தத்தை விரித்து அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறேன். கடைசியாக நம்ம கவனிப்போம். இங்கே பாருங்களேன், இந்த ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள் பிரயாணம். உதவிக்கு ஆட்கள், கழுதை, சேனங்கட்டி, சாப்பாடு எல்லாம் கொண்டு போகிறாங்க. நல்லா கவனிங்களேன், இந்த மலையை போய் சேர்றதுக்கு 3 நாள் பிரயாணம். அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே முள்ளுக்குள்ளே மாட்டி இருந்துச்சு.